Sri Parashakti Vidyala CBSE Class 8 Subject Civics. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஜாகிரஃபி பார்த்தாச்சு. கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் உனக்கு வீடியோஸ் அனுப்பியாச்சு, நீ எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது சிவிக்ஸில் சாப்டர் 1 இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு லெசன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறப்ப அது நம்ம ஏற்கனவே 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மளுடைய அரசியல் அமைப்பு. இப்போ கான்ஸ்டியூஷன் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் அ பாடி ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் லாஸ் அக்கார்டிங் டு விச் அ கண்ட்ரி இஸ் கவர்ன்ட். என்ன ஒரு அரசு, எந்த ஒரு நாட்டை ஆள்ற அரசாக இருந்தாலும் அந்த நாட்டை எப்படி அவங்க நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் லாஸ், அடிப்படையான சட்டங்கள் அடங்கிய ஒன்று தான் நம்மளுடைய இந்த அரசியல் அமைப்பு. இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம ஃபுல்லாக இனிமேல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனில் முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேலே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு நீ ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் தான் நம்மளுடைய டாக்டர் B.R. Ambedkar. B.R. Ambedkar is known as the father of the Indian Constitution அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கார். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய தந்தை அப்படின்னு சொல்லி, அரசியலமைப்பின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் டாக்டர் B.R. Ambedkar. ஏன் அவரை அதுக்காக அப்படி சொல்கிறோம், ஏன் அவரை கான்ஸ்டியூஷனோட ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நிறைய மாற்றங்களை அவர் தான் முக்கியமாக கொண்டு வந்திருக்காரு. பெரும்பாலும் நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதிக விதமான சலுகைகளை இந்த நம்ம கான்ஸ்டியூஷனில் சேர்த்ததே இவர் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவர் ஏற்கனவே இவரோட 7th நம்ம படிச்சிருக்கோம். B.R. அம்பேத்கர் வந்து மாவார் அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இதில் பிறந்தவர். அவர் ரொம்ப பல கஷ்டங்களை தாண்டி தான் இவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு, இதில் வந்திருக்காரு. அதனால் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களுக்காக நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளுக்காக அதிகமான ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க ஃப்ரீடமாக இருக்கணும், அவங்களும் என்ன செய்யணும், இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து அவருக்கான ஒரு சலுகைகளை அதிகமாக செஞ்சதுனால தான் இவரை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு அவர் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு ஹெட்டாகவே இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நீட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். எதுக்கு நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னால் தேவைப்படுது, ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பேசிக் லா அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்க, நம்ம நாடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் கான்ஸ்டியூஷன் இஸ் நீடட் டு டிசைட் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த அரசியல் அமைப்பை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை சட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கோம். அதனால நமக்கு கண்டிப்பாக இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபார்மிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. எப்படி நம்மளோட சுதந்திர இந்தியாவில் இந்த கான்ஸ்டியூஷனை அவங்க ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன் 1928 P.T. Motilal Nehru and the 8 other Congress leaders draft the Constitution for India. இயர் பாரு 1922. அப்போ 1922 மோதிலால் நேரு அப்படிங்கிறவங்க யாருன்னு சொன்னால் நம்மளுடைய ஜவஹர்லால் நேருவோட ஃபாதர் தான் அவங்க. அப்போ அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க ஒரு 8 மெம்பர்ஸோட காங்கிரஸ் லீடரோடு சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷனை அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் பீன் ஃபார்ம்டு பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கான்ஸ்டியூஷனை இந்தியாவில் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு சட்டமன்ற அமைப்பு, சட்டசபை. அந்த சட்டசபையில் தான் ஃபஸ்ட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த கான்ஸ்டியூஷனை எப்படி எழுதலாம் இந்தியாவோட. ஏன்னா 1922 நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 19லேருந்தே காந்தியடிகள் வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போருந்தே நம்ம ஒவ்வொரு ஃப்ரீடத்துக்கு ஒவ்வொரு போராட்டங்களாக பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. த கேபினட் மிஷன் பிளான் in 1946 proposed the constitution of the constituent assembly. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த 1928லேருந்து அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது எப்போ முழுமையாக ஒரு இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் கேபினெட் மினிஸ்டர்கள் மூலமாக 1946 தான் ஃபஸ்ட்டு அதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. த எலெக்ஷன் டு த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேர் ஹெல்ட் இன் 1946.
அப்போ அவங்க அதில் ஒரு கேபினட் மினிஸ்டர்களை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு எலெக்ஷன் அவங்க வைக்கிறாங்க. யார் யார் இந்த கமிட்டியில் மெம்பராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதில் அவங்க தேர்ந்தெடுத்த ஆளுகளை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் ஒரு மெம்பராக, சட்டமன்ற சபையில் ஒரு மெம்பராக அவங்க சேர்க்குறாங்க. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கடைசியாக நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனை அவங்க உருவாக்குறாங்க. 1946 ஒரு எலெக்ஷன் மூலமாக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு தேவையான மெம்பர்ஸ் அவங்க எலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து த மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்டட் ஆன் 9th December 1946 பை த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து 9th December தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஆளுகளை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த அசம்பிளியை என்ன செய்கிறாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி அதை மேக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஃபுல்லாக செய்கிறாங்க. On December 11, 1946, Dr. Rajendra Prasad was elected as the permanent chairman of the Constituent Assembly. அதில் 1946 அவங்க ஏற்கனவே எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கா. அந்த எலெக்ஷனில் கடைசி எல்லோரும் என்ன செஞ்சுருக்காங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தான் அதோட பெர்மனண்ட் ஒரு சேர்மனாக ஃபஸ்ட்டு அவங்க எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து on August 29, 1947, a 7 members drafting committee under the chairmanship Dr. B.R. Ambedkar was கான்ஸ்டிடியூயன்ட். அடுத்து என்ன செய்கிறாங்க, 47 அம்பேத்கர் தலைமையில் ஒரு 7 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு டிராஃப்டிங் கமிட்டியை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமாக தான் டாக்டர் அம்பேத்கர் ப்ரெசன்ட் த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் டு த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இன் February 1948. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதை தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டர் எடுத்து எழுதுகிறாங்க. அப்போ எல்லோரும் மொத்தமாக உட்காந்து ஒரே இதை விஷயத்தை எழுத முடியாது. ஒருத்தவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எழுதுனாங்கன்னா ஒருத்தவங்க அதோட ஃபெடரலிசம் பற்றி எழுதுறாங்க. இப்படி செப்பரேஷன் ஆஃப் இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அவங்க என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. அந்த மாதிரி எழுதி 1948 என்ன செய்கிறாங்க, ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டுக் 2 years 11 months and 18 days to complete its work. இந்த நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாக எழுதி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். இவ்வளோ நாளில் இந்த மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு முழுமையான ஒரு கான்ஸ்டிடியூஷனை எழுதி வச்சுட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 January 1950. இதை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இதை தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக நம்ம இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கோம். அது அன்றைக்கி தான் நம்ம நாடு முழுமையாக ஒரு குடியரசு நாடாக மாறிருக்கு. நம்ம இந்தியாவுக்குன்னு தனியாக சுதந்திர இந்தியாவில் தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமைச்சு, இந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமாக, இந்த அரசியலமைப்பு மூலமாக நம்ம இந்தியாவை வரும் தலைவர்கள் எல்லோரும் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கான ஃபஸ்ட்டு ஆரம்பம் தான் இந்த 26 January 1950. அதை தான் நம்ம இன்னமும் ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். The Indian Constitution describes the way in which government can be set up in India and the rules that determines its functioning. இப்போ எப்படி ஆயிடுச்சு, எப்படி இந்திய கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு எப்படி இந்தியாவை கவர்மெண்ட்டை நம்ம செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு. The Indian Constitution has not been prepared by one person but by the Constituent Assembly of around 300 people set up in 1946. The member of the assembly meet periodically for the next 3 years to write the India's constitution. அப்போ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஒரு ஆளால், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரால் நிச்சயம் அது எழுத முடியாத ஒரு விஷயம். அது என்ன செஞ்சுருக்காங்க, 300 பேருமே எலெக்டட் பீப்புள்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட 300 பீப்புள்ஸோட செட்டப் 1946 எழுத ஆரம்பித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 years 11 months அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 3 வருஷமாக இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை அவங்க எழுதியிருக்காங்க. நம்ம இந்தியன் மற்ற எந்த கான்ஸ்டியூஷனில் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர்ஸ், ஒரு 5 விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அது எந்த மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு ஃபெடரலிசம் அப்படிங்கிறப்ப அது ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், எப்படி பாராளுமன்ற முறையில் இந்த அரசாங்கத்தை நம்ம கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பிரிவினை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளுடைய அடிப்படை உரிமைகள். அடுத்து செக்யூலரிசம்னா மத சார்பற்ற ஒரு நாடு. இந்த ஒரு விஷயம், இந்த 5 விஷயமும் மற்ற எந்த கான்ஸ்டியூஷனில் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷனில் தான் அதிகமான ஒரு கீ ஃபேக்டர்ஸாக
நமக்கு இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்கள். நம்ம இந்திய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபெடரலிசம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், செக்யூலரிசம். இந்த 5 விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான அம்சங்கள். இது ஒன்றனையும் பற்றி நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக